Exercise 8 ப்ராப்ளத்தை ரீட் பண்ணிடலாம். Raju does not keep proper books of accounts. Following details are taken from his records. Cash at bank 80,000, 90,000. Stock of goods 1,80,000, 1,40,000. Debtors 90,000, 2 lakh. Sundry creditors 1,30,000, 1,95,000. Bank loan 60,000, 2018 60,000. Bills payable 80,000, 45,000. Plant and machinery 1,70,000, 1,70,000 கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸுக்கான டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் 1/1/2018, 31/12/2018 2 இயர்ஸுக்கான டீட்டெயில்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ரீட் பண்ணலாம் கீழே. During the year, he introduced further capital of rupees 50,000 and withdrew 2,500 per month from the business from his personal use. Prepare statement of profit or loss with the above information அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் ப்ரிப்பேர் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் இதுதான் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து 4 இன்ஃபர்மேஷன் வேணும். ஓப்பனிங் கேபிட்டல், க்ளோசிங் கேபிட்டல், ட்ராயிங்ஸ் அண்ட் அடிஷனல் கேபிட்டல். இந்த 4 இன்ஃபர்மேஷன் இருந்தால் நம்ம வந்து ப்ராஃபிட் ஆர் லாஸ் நம்ம எடுத்துடலாம். இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, இங்கே ஃபர்தர் கேபிட்டல் ஒரு 50,000 சொல்லும்போது அடிஷனல் கேபிட்டல் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் withdrew 2,500 per month அப்படின்னு சொல்லும்போது ட்ராயிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு என்ன கொடுக்கலைன்னா ஓப்பனிங் கேபிட்டல் அண்டு க்ளோசிங் கேபிட்டல் கொடுக்கல. அதுக்காக தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இங்கே 2 இயர்ஸுக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது பிகினிங் ஆஃப் தி இயர் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க, எண்ட் ஆஃப் தி இயர் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து அசெட் அண்டு லைபிலிட்டிஸ். இதை வந்து பார்த்தோம்னா அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் போடலாம். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் போட்டு இந்த 1/1/2018 கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷனை வச்சு ஓப்பனிங் கேபிட்டலும் 31/12/2018 கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன்ஸை வச்சு நம்ம ஈஸியாக வந்து க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிக்க முடியும். இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ஓப்பனிங் கேபிட்டலுக்கும் க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் போட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம ஈஸியாக ப்ராஃபிட் ஆர் லாஸ் வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஏற்கனவே சம் வந்து நம்ம ரீட் பண்ணிட்டோம். இப்போது இந்த 1/1/2018 இருக்கு இல்லையா, இந்த 1/1/2018 இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸை மட்டும் வச்சு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் போடலாம். இதில் எது அசெட் அண்ட் லைபிலிட்டிஸ்னு பார்த்தோம்னா சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் அது வந்து லைபிலிட்டி, பேங்க் லோன் லைபிலிட்டி, பில்ஸ் பேயபிள் லைபிலிட்டி. இந்த 3 தான் லைபிலிட்டி. இது எல்லாமே வந்து அசெட். கேஷ் அட் பேங்க்கு, ஸ்டாக் ஆஃப் குட்ஸு, டேட்டார்ஸ், பிளான்ட் அண்ட் மெஷினரி இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அசெட். அப்போ அசெட் அண்ட் லைபிலிட்டிஸ் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ இந்த இன்ஃபர்மேஷன்ஸை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் வந்து போட்டுடலாம். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் இதில் லைபிலிட்டிஸ் ஒரு 3 ஐட்டம் மட்டும் நம்ம சொல்லியிருக்கோம். அது எது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியாக இங்கே எடுத்து எழுதிடலாம். சண்டே கிரெடிட்டார்ஸ், பேங்க் லோன், பில்ஸ் பேயபிள் 1,30,000, 60,000 அண்ட் 8,000 இங்கே நம்ம எடுத்து எழுதியாச்சு. அடுத்து அசட் சைடு நெக்ஸ்ட் கொடுத்துருக்கூடிய ஐட்டத்தை இங்கே எடுத்து எழுதிடலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் அட் பேங்க்கு, ஸ்டாக் ஆஃப் குட்ஸு, டேட்டார்ஸ் அண்டு பிளான்ட் அண்ட் மெஷினரி அதுவும் இங்கே நம்ம ஃபுல்லாக எடுத்து எழுதியாச்சு. 80,000, 1,80,000, 90,000, 1,70,000 நம்ம எடுத்து எழுதியாச்சு. இப்போது அசட் அண்ட் லைபிலிட்டிஸுக்கு இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் அமௌண்ட்டு தான், டிஃப்ரென்ஷியேட் அமௌண்ட்டு தான் ஆன்சர். அதுதான் கேபிட்டல் நம்ம சொல்லுவோம். இதை பொறுத்த வரைக்கும் 1/2018 சொல்கிறதுனால இது வந்து ஓப்பனிங் கேபிட்டல். அப்போ கேபிட்டல் என்னவா இருக்கும், அப்போ வந்து அசட் சைடு வந்து பார்த்திங்கன்னா 5,20,000, லைபிலிட்டி சைடு வந்து பார்த்திங்கன்னா 2,70,000 வரும். ரெண்டுக்குள்ள டிஃப்ரெண்ட் அமௌண்ட்டு 2,50,000. அதுதான் இங்கே ஓப்பனிங் கேபிட்டலாக நம்ம எடுத்திருக்கோம். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் நம்ம ஈஸியாக போட்டுடலாம். அசட் அண்ட் லைபிலிட்டிஸ் எடுத்து எழுதிட்டு ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் கேபிட்டல். இது வந்து ஓப்பனிங் கேபிட்டல். எப்படி ஓப்பனிங் கேபிட்டல் நம்ம சொல்கிறோம், 1/1/2018 அந்த ஃபஸ்ட் இயர் டீட்டெயில்ஸ் ஓப்பனிங் பேலன்ஸ் எடுத்துக்கிறதுனால இது பேர் ஓப்பனிங் கேபிட்டல். நெக்ஸ்ட்டு க்ளோசிங் கேபிட்டல் எப்படி எடுக்கிறதுங்கிறத பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 31/12/2018 சேம் ஐட்டம் தான். ஆனால் வந்து எழுதுறது மட்டும் எடுத்து அசட் அண்ட் லைபிலிட்டிஸ் மட்டும் நம்ம எடுத்து எழுதுறது 31/12/2018 இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் தான் நம்ம எடுத்து எழுத போகிறோம்.
இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ், அது பேங்க் லோன், பில்ஸ் பேயபிள், இந்த 3 ஐட்டம் மட்டும் லைபிலிட்டிஸ். மீதி எல்லாமே இருக்கக்கூடியது எல்லாமே அசட். நம்ம பார்த்தோம்னா கேஷ் அட் பேங்க், ஸ்டாக், டெட்டார்ஸ் அண்ட் பிளான்ட் அண்ட் மெஷினரி, இது எல்லாமே அசட். இதை மட்டும் எடுத்து எழுதி நம்ம ரெண்டுக்கும் டிஃபரன்ஷியேட் அமௌண்ட் எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிச்சிடலாம். க்ளோசிங் கேபிட்டலை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் லைபிலிட்டிஸ் 3 ஐட்டம் சொல்லியிருந்தோம் இல்லையா. சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் 1,90,000, பேங்க் லோன் 60,000, பில்ஸ் பேயபிள் 45,000 எடுத்து எழுதியாச்சுங்க. அதே மாதிரி இங்கேயும் அசட் சைடு ரைட் பண்ணிடலாம். கேஷ் அட் பேங்க் 90,000, ஸ்டாக் ஆஃப் குட்ஸ் 1,40,000, டெட்டார்ஸ் 2 lakh, பிளான்ட் அண்ட் மெஷினரி 1,70,000, இது நம்ம எடுத்து எழுதியாச்சு. இப்போ ரெண்டுக்கும் டிஃபரன்ஷியேட் அமௌண்ட் பார்த்துட வேண்டியதான். இங்கே பொறுத்த வரைக்கும் ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் அமௌண்ட் தான் வந்து கேபிட்டல் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இது வந்து க்ளோசிங் கேபிட்டல். அசட் சைடு 6 lakh இருக்குது, லைபிலிட்டி சைடு வந்து பார்த்தீங்கன்னா 3 lakhs இருக்குது. ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஷியேட் அமௌண்ட் வந்து 3 lakhs. அதுதான் நம்ம இங்கே ஆன்சராக இங்கே நம்ம ரைட் பண்ணணும். அப்போ இந்த 3 lakh இங்கே நம்ம எழுதிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போது நம்மளுக்கு 4 ஐட்டம்ஸுமே நமக்கு கிடச்சிருச்சு. க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிச்சிட்டோம், ஓப்பனிங் கேபிட்டல் ஏற்கனவே கண்டுபிடிச்சாச்சு, டிராயிங்ஸ் அண்டு அடிஷனல் கேபிட்டல் சம்மில் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நம்ம இப்போது ஃபைனலாக ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் கண்டுபிடிச்சிட்டோம்னா இந்த சமம் வந்து முடியுது. உங்களுக்கு புரியணும் அப்படின்றது சொல்கிறதுக்காக நாங்கள் இன்ஃபர்மேஷன்ஸை எடுத்து எழுதிட்டோம். ஓப்பனிங் கேபிட்டல் 2,30,000, க்ளோசிங் கேபிட்டல் 3 lakhs. இது ரெண்டுமே நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சது. அடுத்த டிராயிங்ஸ் சம்மலியாக கொடுத்துருக்காங்க, அதாவது 2,500 per month சம்மலியாக கொடுத்துருக்காங்க. அடிஷனல் கேபிட்டல் வந்து 50,000, அதுவும் நம்ம ப்ராப்ளத்திலே இருக்குது. இதை வச்சு இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃபார்மேட் படி நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். இப்போ ஃபஸ்ட்டு க்ளோசிங் கேபிட்டலை பொறுத்த வரைக்கும் 3 lakhs நம்ம இப்போ கண்டுபிடிச்சதை எடுத்து எழுதியாச்சு. அதோட ஆட் டிராயிங்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன ஒரு இது, அதாவது பர் மந்த்து தான் இங்கே கொடுத்துருக்காங்க. பர் மந்த்னு சொல்லும்போது ஒரு மாதத்துக்கு 2,500னா 12 monthsக்கு எவ்வளவு அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணும்போது 30,000. அதுக்கான ஒர்க்கிங்கை உங்களுக்கு இங்கே நான் ரைட் பண்ணியிருக்கேன், 30,000. அப்போ எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் 3,30,000 அதுக்கான ஆன்சர் வந்துடுது. லெஸ் அடிஷனல் கேபிட்டல் 50,000, அதுவும் சம்பளம் நம்மளுக்கு இருக்கு இல்லையா, அதை எடுத்து எழுதியாச்சு. இங்கே அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா 2,80,000 இங்கே நம்ம கொண்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் லெஸ் ஃபைனலாக ஓப்பனிங் கேபிட்டல் மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் இங்கே நம்மளுக்கு ப்ராஃபிட் தான். எப்படி ப்ராஃபிட்? 2,80,000லேருந்து 2,50,000 மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து 30,000 ப்ராஃபிட். இது வந்து பார்த்திங்கன்னா ரிப்பீட்டடாக நம்ம பப்ளிக் எக்ஸாமில் கேட்கக்கூடிய சம் தான். இதில் வந்து நம்ம 2 ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அதாவது க்ளோசிங் கேபிட்டலும் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும், ஓப்பனிங் கேபிட்டலும் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இந்த சம்மை பார்த்தாலும் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். 2 இயர்ஸுக்கான டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த சம்மை ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்யூ.